வணக்கம் மக்களே, இன்றைக்கி மல்லிகை சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பா சுடுதண்ணி ஊற்றினதுக்காக விஜய் மல்லியை பிடிச்சி திட்டுன்னு திட்டினே இருக்காரு. என்ன உனக்கு கொஞ்சம் கூட வீட்டு மேலேயும் அக்கறை இல்லை, என் மேலேயும் அக்கறை இல்லையா, வெண்பா மேலேயும் அக்கறை இல்லை. வெண்பாவை பார்த்ததுக்காக தான் வந்து அதுக்கு தானே அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு இருக்க, நீ கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் நடந்துக்கிற, மிருகத்தனமாக நடந்துக்கிற. வெண்பா கையில் தண்ணி ஊற்றுற அளவுக்கு நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு விஜய் திட்டுட்டாரு. மல்லி அதுக்கு என்ன சொல்கிறேன், நான் ஒன்றும் அந்த மாதிரி பண்ணலைங்க, நான் வந்து சுடுதண்ணி காய வச்சு வெதுப்பாக இருக்கிறத தான் வச்சுட்டு போனேன் அப்படின்னு அவள் சொல்கிறேன். இதை நான் எப்படி நம்புறதுன்னு விஜய் கேட்கவும், உண்மையாகவே நான் ஊற்றலைங்க அப்படின்னு சொல்லினே இருக்கா. அப்படி என்ன உனக்கு ஃபோன் கால் வந்துச்சு, நீ போயிட்ட பொண்ணை கூட பார்க்காம அப்படின்னு கேட்கும்போது, அது முக்கியமான ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதாங்க போனேன் அப்படின்னு மல்லி சொல்லவும், இந்த இதெல்லாம் நீ தான் பண்ண, இது உனக்கு கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு விஜய் கோவமாக பிடிச்சி திட்டினே இருக்காரு. அதுக்கு மல்லி இருந்து நான் பண்ணலைங்க சொல்லினே இருக்கும்போது மல்லிக்கு டக்குன்னு ஒரு யோசனை வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே தெரியாமல் மல்லி வந்து அங்கே கேமரா வச்சுருக்கா. ரஞ்சிதா எதனா வேலை பார்ப்பா அப்படின்னு தெரிஞ்சு, ஏன்னா ரஞ்சிதா தான் இவளை எப்போ மாட்டி விடலான்னு இருந்துகிட்டே இருக்காள். அதனால் அவள் சுதாரித்து முன்னாடியே கேமரா வச்சுட்டா. சரி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மல்லி கூட்டிகிட்டு போகிற, எங்கே கூட்டிகிட்டு போகிற, என்ன இதுலேருந்து தப்பிக்க பார்க்குறியா அப்படின்னு விஜய் கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் கேமரா அங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த கேமராவில் யார் என்ன பண்ணாங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிடும், நானே தப்பு பண்ணியிருந்தாலும் தெரிஞ்சிருந்தானே அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கேமராவை காமிச்ச உடனே கேமரா ஃபுட்டேஜ் லேப்டாப்பில் காமிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இவள் சுடுதண்ணி காய வச்சு ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு ஃபோன் எடுத்துன்னு போயிடுறா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதா வந்து தண்ணியை காய வச்சு நல்லா கொதிக்க காய வச்சு ஃப்ளாஸ்கில் அவள் தான் ஊற்றி வச்சுட்டு போயிட்டு வெண்பா கிட்ட சொல்லிடுறா. அது விஜய் பார்த்துறான். விஜய் பார்த்தோன்னே செம்ம கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் தான் வெண்பா வந்து கையில் தண்ணி ஊற்றின்னு கத்தி நின்றுக்கிறா. பார்த்தீங்களா, என் மேலே தப்பு சொன்னீங்களே, எல்லாமே தெரிஞ்சுருந்தான் பேசணும், சும்மா பேசக்கூடாதுன்னு அப்படின்னு மல்லி விஜயை திட்ட ஆரம்பிச்சுன்னு, சாரி மல்லி, நான் தான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் ரஞ்சிதாவை விஜய் கூப்பிட்றான். ரஞ்சிதா இங்கே வான்னு ரஞ்சிதாவும் வரா. என்ன மாமா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கவும், நீ என்ன பண்ண, நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிடுறா நார்மலாக கேட்கவும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து கோவமாக கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ தானே இந்த வேலையெல்லாம் பார்த்த, எனக்கு தெரியும், உண்மையை சொல்லுன்னு கேட்கவும், நான் ஒன்றுமே பண்ணல மாமா, எனக்கு தெரியாது அப்படின்னு போய் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். எங்கள் ஆதாரத்தை காமிங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த லேப்டாப் சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து காமிச்சிடுறாங்க. நீ தான் பண்ணியிருக்கா பாருன்னு. அதுக்கப்புறம் ஆமாம் நான் தான் பண்ணேன்னு அவளே பகிரங்கமாக ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணவே கொலை பண்ண நீ துணிஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி போலீஸை வர வச்சு போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுடுறாரு. உனக்கு இதுதான் தண்டனை, அப்போ தான் உனக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ உடனுக்குடன் அப்டேட் ஆகணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.